நமஸ்காரம் ஃபுட் லவர்ஸ். இப்போ பொங்கல் சீசன்னா நமக்கு நிறைய பச்சை மஞ்சள் கிடைக்கும். ஸோ பச்சை மஞ்சளில் இந்த சீசனில் சில ரெசிபீஸ் பண்ணலாம். இன்றைக்கி பச்சை மஞ்சள் பனங்கல்கண்டு பாயசம் பண்ணலாம். இப்போ நாம் பச்சை மஞ்சள் பனங்கல்கண்டு பாயசம் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு இந்த கொத்து கொத்தாக இருக்கும், அதில் ஜஸ்ட்டு ஒரு விரல், இந்த மாதிரி ஒரு விரல் அளவு மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை இந்த ஸ்க்ரேப்பரில் துருவி வச்சுக்கலாம். இது 2 பிடி பனங்கல்கண்டை பொடியாக்கி வச்சு அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது 1 பிடி தேங்காய், இது இத்தனை 4 விரல் அளவு கொப்பரை தேங்காய். இது அரைக்கிறதுக்கு, இது மேலே தாளிக்கிறதுக்கு. இது 1 பிடி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்படி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், இந்த 1 பிடி தேங்காய், இந்த மஞ்சள், இதை 3ஐயும் அரைக்க போகிறோம். அரைச்சின்னு வரேன். இப்போது இந்த பாருங்கள், இந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு, தேங்காய், இந்த 1 விரல் மஞ்சள், இதை இப்போ அரைக்கலாம். இப்போது இந்த பாயசம் பண்ணுறதுக்கு அந்த அரிசி அலம்பின அந்த கொஞ்சம் ஜலத்தை எடுத்து வச்சு இதில் ஊற்றுறேன். ஏன்னா அது ஒரு தடவை ஏற்கனவே அலம்பினது. அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த அரைச்சி வச்ச இந்த விழுதை அதோட நல்லா கலரி வேக விடணும். அரிசி இருக்கிறதுனால நல்லா கெட்டியாகும். வேணுங்கிற அளவு நீங்கள் ஜலம் விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கலரணும். அந்த அரிசி வெந்துண்டு இந்த மாதிரி நல்லா வரும். இப்போது பனங்கல்கண்டை நான் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில், அதில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்காக. அதை பாகாக்கலை, ஜஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி அது நல்லா சேர்ந்து. இந்த பாயசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த மஞ்சளுடைய வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். அந்த பனங்கல்கோடு சேர்ந்து, பனங்கல்கண்டோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு, இது கொப்பரை தேங்காய், அரைக்கிறதுக்கு ரெகுலர் தேங்காய், தாளிக்கிறதுக்கு கொப்பரை தேங்காய். இதை நெய்யில் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துண்டு அந்த பாயசத்தில் போட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கு வேறு ஏலக்காய், முந்திரி பருப்பு எதுவுமே போட வேண்டியதில்லை. ஏன்னா அதோடைய ஒரிஜினல் ஃப்ளேவர் அவ்வளவு ரம்யமாக இருக்கும். இந்த மஞ்சள் என்னுடைய கிச்சன் கார்டனில் முளைக்க விட்டது. ஒரு தடவையும் பொங்கல் அப்போ நான் அந்த மஞ்சளை திருப்பி வளர்த்துட்டே வரேன். நீங்கள் வீட்டில் அழகாக மஞ்சள் வளர்க்கலாம். ஸோ இது ஆர்கானிக் மஞ்சள் பனங்கல்கண்டு பாயசம். லைட்டாக பொன்னரம் ஆகிட்டு போகிறோம். பாயசத்தை திரும்பி சூடு பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் இந்த கொப்பரையை தேங்காயில் பொன்னரமாக வறுத்து போட்டுண்டாலே போருமானது. இது உங்களுக்கு இது ஒரு கூழ் மாதிரி இப்போ இருக்குது. இன்னும் நீக்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு திக் பாரிஜ் மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் நீக்க வேணும்னாலும் பண்ணிக்கலாம். மைண்ட்ஃபுல் குக்கிங், ஹெல்ப்ஃபுல் லிவிங், அதுதான் ஜாமஸ் குக் புக். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் டெவலப்பிங் நியூ ரெசிபீஸ். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.